அதாவது கல்வி அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார். இது இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பிஜேபிக்கு வீழ்ச்சிக்கான முதல் படி. பிஜேபி ஆட்சி இனி இந்தியாவில் இல்லை, அடுத்து அடுத்து அது பல வீழ்ச்சிகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி. இவர்கள் கோரிக்கை வைத்து நாம் உடனே அதனை ஏற்றுக்கொள்வதா என்கிற இருமாப்பு ஆட்சியாளர்களிடம் இருந்தது. வினாத்தாள்கள் கசிவுக்கு நான் தான் பொறுப்பு என்று அவர் பதவி விலகவில்லை. டெல்லியின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடுமோ என்கிற கவலை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் என்ற பெயரால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஊடுருவி வருகிறார்கள், அவர்களால் பொதுமக்களுக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்கிற அச்சம் எனக்கு மேலிட்டு இருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், அந்த பொறுப்புணர்வோடு தான் பதவி விலகுகிறேன் என்பதை முதன்மையான காரணங்களாக அவர் முன்வைத்து பதவி விலகி இருக்கிறார். எப்படியோ சிஜேபி முன்வைத்த கோரிக்கை வெற்றி பெற்றுவிட்டது. எதிரிகளே இல்லை இந்தியாவில் என்று இருமாப்போடு இருந்த பாஜக, காங்கிரசும் பலவீனமடைந்து விட்டது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே தோல்வி அடைந்து முடங்கி போய்விட்டன என்ற இருமாப்போடு இருந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பணிந்து சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் அத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் இரண்டு பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு, நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது.